வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இதுவரைக்கும் 8ஆம் வகுப்பு அறிவியலில் 2 பாடம் பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்க போகிறது அலகு 3 ஒளியியல். சரிங்களா? இந்த ஒளியியல் பாடத்தில் நம்ம ஏற்கனவே முந்தின வகுப்புகளில் கொஞ்சம் படிச்சிருக்கோம். இந்த பாடத்தையும் இன்னும் விரிவாக நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்கள். இப்போ இதில் உள்ள அறிமுகத்தை பற்றி நாம் பார்ப்போம். இந்த அறிமுகத்தில் என்ன இருக்குன்னா, அதாவது ஒளியியல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நாம் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம கண்ணால் பார்க்குறோமா இல்லையா? அதாவது மலைகள், வானம், மரங்கள், நீரோடைகள், கடல்கள், சரிங்களா, ஆறுகள், குளங்கள், இப்படி ஏகப்பட்ட பொருட்களை நம்ம இயற்கையாகவே நம்ம பார்க்குறோம். செயற்கையான பொருட்களை நம்ம பார்க்குறோம். இதை பார்க்குறது எப்படி நம்ம கண்களுக்கு நல்லா தெரியுது? அதுக்கு காரணம்தான் இந்த ஒளி. சரிங்களா? இந்த ஒளி எல்லா பொருட்களையும் பட்டு எதிரொலிக்கிறதுனால தான் நம்ம கண்களால் அவைகளை நம்ம என்ன செய்கிறோம், முழுமையாக பார்க்குறோம். சரிங்களா? அதனால தான் நமக்கு தெளிவாக தெரியுது. இதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் காரணம் ஒளி தான். சரி, இப்போ ஒளின்னா என்ன நம்ம பார்ப்போம். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். சரியா? உணவு என்பது நமக்கு எப்படி ஒரு வகை ஆற்றலாக இருக்குதோ அது மாதிரி ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். சரிங்களா? இது நேர்கோட்டில் செல்லக்கூடியது. இந்த ஒளியும் என்னது, ஒளி எப்படின்னா நேராக தான் போகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டார்ச் லைட் அடித்து பாருங்கள், அதனுடைய ஒளி எப்படி போகும்? நேராக ஸ்ட்ரைட்டாக தான் போகும். சரிங்களா? ரைட்டு. இப்போ இந்த ஒளிக்கு என்ன சக்தி இருக்குன்னா, எதிரொலிக்கும் பண்பு இருக்குது. எதிரொலிக்கும்னா என்னது, ஒரு பகுதியில் பட்டுதுன்னா, அதாவது அது எதிரொலிக்கக்கூடிய பொருட்கள் அந்த ஒளி பட்டுதுன்னா அதுலேருந்து அது என்ன செய்யும், எதிரொலிக்கும். அதாவது சில பொருட்களில் எதிரொலிக்கும், சில பொருட்கள் எதிரொலிக்காது. எதிரொலிக்கும் பண்பு எந்த பொருட்களில் இருக்கும்னா, வளவளப்பான பொருட்களில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணாடி, இந்த டைல்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒளி பட்டுன்னு அதிலேருந்து அந்த ஒளியானது எதிரொலிக்கும். அப்போ பிரைட்டாக நம்ம தெரியும், பிம்பமும் காட்டும், நம்ம முகமும் அதிலே தெரியுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் எதிரொலிக்கும் பண்பு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த எதிரொலிக்கும் பண்பு தான் நம்மளோட வாழ்க்கையிலே நிறைய செயல்பாட்டுக்கு அடிப்படையாக கூட அமையுது. சரிங்களா? இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஒளி எதிரொலிப்பை பற்றி நம்ம சென்ற வகுப்புகளெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கீழ் வகுப்பில் படிச்சிருக்கிறோம். சரிங்களா? இந்த வகுப்பில் கோளக ஆடிகள் மற்றும் பரவளைய ஆடிகள் அப்படிங்கிறத பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம், இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இது தவிர ஒளி எதிரொலிப்பு விதிகள் மற்றும் ஒளி விலகல் விதிகள், அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய கலைடாஸ்கோப், பெரிஸ்கோப் போன்றதை பற்றி நாம் என்ன செய்ய போன்ற கருவிகளை பற்றி நாம் இதில் நல்லா படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் ஆடிகள் அப்படின்னா என்னன்னு இப்போ பார்ப்போம். ஆடி அப்படின்னா என்னப்பா, கண்ணாடி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கண்ணாடியை தான் ஆடின்னு நம்ம சொல்கிறோம். ஆடிகள் அப்படின்னா என்னென்னா, அந்த கண்ணாடியிலே பல வகை இருக்குது. அது எப்படிப்பட்ட கண்ணாடிகள் அப்படின்னு சொல்லி தான் இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம அன்றாட வாழ்வில் தேவைக்கேற்ப நம்ம என்ன செய்கிறோம், ஆடிகளை பயன்படுத்துகிறோம். அப்போ ஆடி என்பது என்ன அப்படின்னா, தன் மீது விழும் ஒளியை எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியியல் சாதனமே ஆடி ஆகும். சரிங்களா? தன் மீது விழக்கூடிய ஒளியை எதெல்லாம் எதிரொலிக்குதோ அந்த மாதிரி பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியியல் சாதனத்துக்கு பேர் தான் ஆடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இதனுடைய வகைகளை இப்போ நாம் பார்க்கலாம். பாருங்கள், ஆடியின் வகைகள் 2. 1 சமதள ஆடிகள், 2 வளைவு ஆடிகள். ஓகேவா? சமதள ஆடி அப்படின்னு என்னது, அந்த கண்ணாடியின் மேற்பரப்பு சமதளமாக இருக்கும். வளைவு ஆடினா என்னென்னா, அந்த ஆடியினுடைய பரப்பு வளைந்து இருக்கும். அது எந்த அளவுக்கு வளைந்து இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதையும் என்ன செய்கிறாங்க, 4ஆக பிரிக்கிறாங்க. பாருங்கள், வளைவு ஆடியின் வகைகள்: 1 கோளக ஆடி, 2 உருளை ஆடி, 3 பரவளைய ஆடி, 4 நீள்வட்ட ஆடிகள். சரியா? இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சில வகைகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம்.
சரி, இப்போ ஆடி அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? நார்மல் கண்ணாடி நம்ம சொல்லக்கூடாது. அதனுடைய ஒரு பகுதியில் பளபளப்பான பகுதியாக இருக்கும். பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அல்லது வெள்ளியால் பூசப்பட்டிருக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு கண்ணாடியை தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆடின்னு நம்ம சொல்கிறோம். அதில் தான் நம்ம இப்போ முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்துக்கோங்க. நம்ம முகம் பார்க்கக்கூடிய பகுதியில் வந்து வளவளப்பான பகுதியாக இருக்கும். சரியா? அதை எதிரொலிக்கும் பகுதி. அதனுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளி பூச்சு அல்லது அலுமினிய பூச்சி அது பின்னால் பூசியிருப்பாங்க. அப்படி பூசினா தான் நம்மளுக்கு ஒரு பகுதியில் எதிரொலிக்கும் பரப்பாக மாதிரி நம்ம முகத்தை அது அழகாக எதிரொலித்து காட்டும். சரிங்களா? ஓகே. இப்போது சமதள ஆடி என்ன செய்யணும்? பொருளின் சரியான பிம்பத்தினை காட்டும். அதே சமயத்தில் வளைவு ஆடியில் என்ன செய்யணும்? நம்மளுடைய பிம்பத்தை வந்து பெருசாகவோ அல்லது சிறுசாகவோ தான் நம்ம செய்யும் காட்டும். சரியா? ஓகே. இவருடைய அது நம்ம விரிவாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோளக ஆடிகள். வளைவு ஆடியில் ஒரு வகை தான் இதுதான் கோளக ஆடின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ரைட்டு. இப்போ இந்த கோளக ஆடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு கோளத்தின் ஒரு பகுதி, கோளத்தினுடைய மேற்பரப்பு இல்லையா, இதனுடைய ஒரு பகுதியை வெட்டி எடுக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அதுதான் என்னது கோளக ஆடின்னு நம்ம சொல்கிறோம். இது எப்படின்னா இதையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி? இப்போ பாருங்கள், குழி ஆடி இதை வந்து குழி ஆடின்னு சொல்கிறோம். இதை வந்து குவி ஆடின்னு நம்ம சொல்கிறோம். குழி ஆடி அப்படின்னா என்னென்னா அந்த கோளகத்தின் அந்த வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கண்ணாடி பகுதி ஆடிப்பகுதி இருக்குது இல்லையா, இதில் வந்து இதனுடைய உள்பகுதியில் வந்து எதிரொலிக்கும் பரப்பு கண்ணாடி பகுதி இந்த சைடில் இருந்து பின்பக்கம் வெள்ளிப்பூச்சி பூசப்பட்டிருந்தால் அது வந்து குழி ஆடின்னு நம்ம சொல்கிறோம். அதே சமயத்தில் குவி ஆடியில் உள்பகுதியில் வந்து என்ன இருக்கும்? வெள்ளி பூசப்பட்டிருக்கும். இந்த வெளிப்பகுதியில் மேட்டு பகுதி இருக்கு இல்லையா, இதில் வந்து எதிரொலிக்கும் பரப்பு கண்ணாடி பகுதியாக இருக்கும். சரி, இதில் தான் பிம்பம் தெரியும். இந்த மாதிரி ஆடியாக இருந்தால் அதுக்கு பேர் குவி ஆடின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் ரெண்டு வகை. இது குழியாடி, அது குவி ஆடி. இப்போ குழி ஆடி அப்படின்னா என்றால் என்ன பார்க்கலாமா? ஒரு கோளக ஆடியின் குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது குழியாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து என்னென்னா இதனுடைய சிறப்பு என்னென்னா, இதுக்கு பக்கத்தில் ஏதாவது பொருளை வச்சோன்னா அதை வந்து என்ன செய்யும்? அது பெருசாக காட்டும். சரிங்களா? அதுதான் குழியாடின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒப்பனைக்காக பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி தான் இது. சரியா? இதுக்கு ஒரு உதாரணம். அடுத்த குவியாடி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். குவியாடினா அதே மாற்றி வரும். சரிங்களா? ஒரு கோளக ஆடியின் குவிந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது குவியாடி எனப்படும். இந்த ஆடியில் என்னென்னா, ஒரு பொருளை பக்கத்தில் வச்சானா, அதாவது அதனுடைய பிம்பம் எப்படி இருக்குன்னா அதை விட சின்னதாக தான் காட்டும். எக்ஸாம்பிள் எது? இப்போ வாகனங்களில் பாருங்கள், பைக்கு கார்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி இல்லைன்னா பின்னால் உள்ள வாகனங்களை காண்பதற்காக இந்த வச்சுருப்பாங்க. அது வந்து என்னது? பின்னால் உள்ள வாகனங்களை சின்னதாக காட்டும். அந்த ஆடிக்கு பேர் தான் என்னது? குவி ஆடி. வாகனங்களில் பொருத்தப்பட்ட ஆடிகள் எல்லாமே குவி ஆடியை சேரும். சரிங்களா? ஓகே. அடுத்த இது ரெண்டுமே வந்து கோளக ஆடியினுடைய வகைகள், குழி ஆடி மற்றும் குவி ஆடி. இரண்டாவதாக பரவளைய ஆடிகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பரவளையம்னா இப்படி தான்ப்பா இருக்கும். பாருங்கள், சீடி மாதிரி இருக்கும். கொஞ்சம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் வளைஞ்சு அப்படியே சரிஞ்சிருக்கும். ரைட்டா? நம்ம ஏற்கனவே டிஸ்க்கு பார்த்துருக்கீங்களா? ஆண்டனா டிஸ்க்கு. அதில் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஆடிகளுக்கு பேர் தான் பரவளைய ஆடிகள்னு சொல்கிறாங்க. அது இந்த அமைப்பில் தான் இருக்கும். பாருங்கள், பரவளையத்தை போன்ற வடிவத்தை உடைய ஆடியான பரவளைய ஆடி ஒரு வகை வளைவு ஆடி. இதுவும் கோளக ஆடி மாதிரி ஒரு வளைவு ஆடியினுடைய வகை தான் பரவளைய ஆடின்னு சொல்லணும். ரைட்டா? இதில் வந்து எதில் எதிரொலிக்குன்னா, இதனுடைய குளிர்ந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய குளிர்ந்த பகுதியில் ஒரு ஒளிப்பட்டுனா என்ன செய்யும்? அது அப்படியே நடுவில் போயிடும். இந்த ஒளிக்கற்றை எல்லாமே இந்த குவிய புள்ளி நடுவில் போய் குவிஞ்சிரும். சரிங்களா? குவிஞ்சானா அந்த இடத்துல வந்து பிரைட்டாக இருக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் இன்னொன்று என்னென்னா, இதே குளிர்ந்த பகுதியில் ஒரு லைட்டு ஏதோ வச்சு அதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒளிக்கற்றையும் எப்படி இருக்கும்? நல்ல விருந்து செல்லும். சரியா? வெளியிலேருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையும் நடுவில் குவியும். அதே நடுவுலேருந்து ஒரு ஒளி வெளியே வரதா இருந்ததுன்னா அதுவும் என்ன செஞ்சிடும்? இதை சுற்றி விரிஞ்சு அந்த ஒளிக்கற்றை செல்லும். அதனால் இதிலேருந்து வரக்கூடிய ஒளியானது மிக நீண்ட தூரத்திற்கு செல்லக்கூடியது.
சரிங்களா? இந்த மாதிரி உள்ள பரவளைய ஆடியின் ஒளிக்கற்று எப்படி இருக்குன்னா ரொம்ப பவராக இருக்கும். சரியா? நல்ல லைட்டு மாதிரி நல்ல பவர் இருக்கும். நீண்ட தொலைவுக்கு கூட அது அந்த லைட்டு பயணிக்கக்கூடிய அளவில் அது என்ன செய்யும், நல்லா குவிச்சு அழகாக பிரைட்டாக காட்டும். ஓகே, இது எதுலாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா? எதுலாம் பயன்படுது இந்த பரவலை எதிரொலிப்பான்கள்? இதுலனா ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒலி ஆற்றல் சவுண்டு, அடுத்து ரேடியோ அலைகள், இது எல்லாத்தையுமே சேகரிக்கிறதுக்கும் அதை வீழ்த்துறதுக்கும் இந்த பரவலை எதிரொலிப்பான்கள் பயன்படுகிறது. சரியா? அப்போ இதெல்லாம் இந்தந்த ஆற்றல்லாம் எதில் இருக்கும் பாருங்கள். தொலைநோக்கி, டெலஸ்கோப்னு சொல்ல முடியாது, தூரமான இடங்களில் உள்ள பொருட்களை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது தொலைநோக்கின்னு சொல்கிறோம். அந்த தொலைநோக்கியில் இது பயன்படுது. ரேடியோ தொலைநோக்கியில் பயன்படுது. மற்றும் ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம், அதுலேயுமே என்ன செய்கிறாங்க, இதுதான் என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக சூரிய சமையல்கலன் அடுப்பு, சூரிய அடுப்பு, சூரிய வெப்பச்சூடேற்றி போன்ற அனைத்து கருவிகளிலுமே இது பயன்படுத்துகிறாங்க. இந்த பரவலை எதிரொலிப்பான்கள் பயன்படுகிறது. இது எதுக்குன்னா அந்த ஒளியையோ சவுண்டையோ நல்லா குவிச்சு தூரமான இடத்துக்கும் என்ன செய்யும், அதனை கொண்டு செல்லக்கூடியது. ஓகேவா? ஓகே, இந்த 2 வகையும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். கோளக ஆடிகள் மற்றும் பரவளைய ஆடிகள். இதுவரையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.